Hi viewers, Day 4, Australia vs England. கேபா பிரிஸ்பன்லேருந்து 9:30 பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். பென் ஸ்டோக்ஸோட ஹீரோயிக்ஸை பார்ப்போமா? ஹெட்டிங்கில் பார்த்த மாதிரி அலாங் வித் வில் ஜாக் சப்போர்ட்டிங் ஆக்ட் கொடுப்பாரா? ரொம்ப கஷ்டங்க. பிங்க் பால் அகேன்ஸ்ட் திஸ் ஆஸ்திரேலியன் bowling லைனப். மிச்சல் ஸ்டார்க் நெருப்பு மாதிரி போடுறாரு. எல்லாரும் வாபுல் சீமை பற்றி பேசுகிறாங்க. பட் மோர் தென் வாபுல் சீம், ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, the man is in a rhythm when he hits the crease. Bowling is all about synchronization. எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் அந்த bowling rhythm கிடைக்கும். அந்த ரிதமில் அவர் லாஸ்ட் 3 இயர்ஸாக போட்டுட்ருக்கார். அதனால தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு வேறு லெவலுக்கு போயிருக்கு. ஸ்காட் போலண்ட் என்ன சொல்கிறது, அவரை உள்ளூரில் வந்து பேரல்னு சொல்லுவாங்க. அவர் அடிக்கிற ஏரியாஸ்லாம் வந்து ஒரு பாலுமே விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் bowling ஆடுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே இங்கிலாந்து சைடு வருவோம். பேஸ் பால்னு ஒரு தியரியோடு அவங்க ஆரம்பித்தாங்க அவங்களோட டெஸ்ட் கிரிக்கெட்டர் அண்டர் மெக்கலம் அண்ட் ஸ்டோக்ஸ். எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. பட் பேட்டிங் இஸ் ஆல் அபவுட் டிசிஷன் மேக்கிங் அண்ட் பேட்டிங் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன் ஆஃப் த கேம் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் யோர் பிளான்ஸ். விங்க் ஆஃப் அன் ஐன்னு சொல்லுவோம். கண் இமைக்கும் நொடி. பேட்டிங் அந்த மாதிரி தான். ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் எப்போ வரும்? கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்ன விதமான ஆடு. ரிக்கி பாண்டிங் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இதை வந்து 2005-06 வந்து 4 ரன் per over ஆடிட்டோன்னு ரிக்கி பாண்டிங் சொல்லிட்டாரு. பட் தே பிளேட் த மொமெண்ட்ஸ் and they played the situation. பட் இந்த இங்கிலாந்து டீமு பண்ண தப்பே திருப்பி பண்ணுவேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பண்ணுற எரர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் பாய் ஒரு ஸ்கூல் கிரிக்கெட்டில் ஒரு அண்டர் 10 கிரிக்கெட்டில் பண்ணுற எரரை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இஃப் தே லூஸ் திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் இன் கேபா இங்கிலாந்து, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு மேக் அ கம்பேக் இன் த டெஸ்ட் சீரியஸ். ஆஸ்திரேலியா அடிலைடில் வந்து புல் பண்ண தான் பார்ப்பான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏதாவது பென் ஸ்டோக்ஸோட ஹீரோயிக்ஸ் பார்ப்போமா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஐ ஆம் ஈகர் டு வாட்ச் இட். லெட்ஸ் ஆல் மேக் ஷுர் தட் வி ஆர் கோயிங் டு see a good day of டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட் அழியக்கூடாது. டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கணும். இந்த மாதிரி சென்டர்ஸில் அதை வளர்க்குறாங்க. இந்தியாவிலையும் அதே மாதிரி ஒரு 5 டெஸ்ட் சென்டர் வச்சோன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அழிவே அழியாது. டெஸ்ட் கிரிக்கெட் இல்லைன்னா கிரிக்கெட் பார்க்குறதுல அர்த்தமே கிடையாதுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பினாக்கல். டெஸ்ட் கிரிக்கெட்டில் யார் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரோ, he can be a great T20 cricketer. Market.